ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரி டபுள் கலர் பேடட் ரோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் சின்னதாக பைப்பிங் த்ரெட் வந்துட்டு நான் அளவு சின்ன சைஸாக கட் பண்ணி சின்ன பைப்பிங் த்ரெட்டு தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு அளவாக கட் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. நான் வந்துட்டு 2 கலர் சில்க் த்ரெட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். நீடில் வந்துட்டு 0.5 mm நீடில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துடலாம் நார்மல் சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டில் பிசுறு தெரியும் ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம மறைக்கணும். சரிங்களா? அதை நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீடில் வந்துட்டு அதே நீடில் தான் 0.5 mm நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட்டு வந்துட்டு நான் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அங்கே கொஞ்சம் நெருக்கமாக போடுறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சே நம்ம வந்துட்டு நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிசுரெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைப்பிங்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பொறுமையாக போட்டுட்டு வாங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்லேயும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி பைப்பிங் த்ரெட்டை வந்துட்டு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நெருக்கமாக ஸ்டிச் போட்டோமோ ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் அந்த பைப்பிங் த்ரெட்டோட பிசுறு தெரியாத அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக ஸ்டிச் போட்டு நீங்கள் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ அதை சுற்றியும் நம்ம ஒரு லைனும் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா லைன் போட்டு வரைஞ்சா பிகினர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சோண்டு கேப் இருக்கிற மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் த்ரெட்டு வந்துட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு த்ரெட்டை இந்த கார்னர் பகுதிக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த கார்னர் பகுதிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நான் வந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாக் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா, அது வந்துட்டு நான் கொஞ்சம் மேல் பக்கமாக பார்த்து அந்த அவுட்லைன் மேலேயே ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது கீழே பாருங்கள் இங்கே எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு. இங்கே அவுட்லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவுட்லைனுக்கு மேலேயே லாக் ஸ்டிச்சும் நம்ம போடுறோம். சரிங்களா? நான் போடுறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த கார்னர் பகுதிக்கிட்ட வர வரைக்கும் இந்த மாதிரியே நம்ம ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு அவுட்லைனுக்கு மேலேயே லாக் ஸ்டிச்சும் போடுறோம். அதே மாதிரி அந்த சைடும் வந்துட்டு அவுட்லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு மேல் பக்கமாக மேலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அந்த கார்னர் பகுதிகிட்ட வரும்போது நமக்கு ஷார்ப்பு வந்தால் தானே கார்னர் பகுதி அழகாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி வரணுங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுடலாம். ஓகே, லாக் ஸ்டிச்சு போட்டாச்சு. இப்போ த்ரெட் அப்படியே திருப்பிட்டு இப்போ பாருங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டிச் மாறும். கார்னருக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவுட்லைனுக்கு உள் பக்கமாக. ஓகேவா? கார்னர் பகுதிக்கிட்ட அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு மேலேயே லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு இப்போ மாறுது லைட்டாக இல்லையா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அவுட்லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு அவுட்லைனுக்கு மேலே லாக் ஸ்டிச் போட்டு வந்தோம். இனி என்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் போட போகிற லைன் வந்துட்டு செகண்ட் லைனுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் லைனில் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேவா? அதாவது அவுட்லைன் மேலேயே தான் ஸ்டிச் பண்ணுறேன், அவுட்லைனுக்கு மேலேயே தான் லாக் ஸ்டிச்சும் போடுறேன். பட் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும்போது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனுக்கு மேலேயே லாக் ஸ்டிச் போடுறேன். சரிங்களா? இனி வந்துட்டு ஸ்டிச் ஃபுல்லாக நம்ம இப்படி இதே மாதிரி போட்டு தான் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும்போது மட்டும் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலே லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். அதுவே செகண்ட் லைனுக்கு வரும்போது அவுட்லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லாக் ஸ்டிச் போடுறோம். கொஞ்சம் தள்ளி குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த க்ராஸாக வரணும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஸ்டிச் எல்லாமே எப்படி வரணும், க்ராஸாக வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு போட்டு முடிக்கணும். இதில் வந்துட்டு நான் 2 கலர் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ கலர் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக என்ன கலருன்ட்டு. ஓகேங்களா?
ஸ்டிச்சஸ் வந்துட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரியவே கூடாது, நெருக்கமாக போட்டு வரணும். சரிங்களா? நான் வந்துட்டு சின்ன பைப்பிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் பெரிய சைஸ் பைப்பிங் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் சின்ன சைஸ் பைப்பிங் த்ரெட்டையே வந்துட்டு 2 கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்டிச் போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். நல்லா எம்போஸ்டாக இருக்கும் நமக்கு இந்த ஸ்டிச் போடுறப்போ. நெக்லிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்துட்டு ஆரியிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் போடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிச் வரும். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சோட ப்ரொசீஜரே இந்த ஸ்டிச் வந்துட்டு க்ராஸாக சாய்வாக தான் வரணும். சரியா? நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டிச்சே தப்பாக போயிடும். சரிங்களா? அதனால் பார்த்து போடுங்க, நெருக்கமாக போடுங்க. சரிங்களா? செகண்ட் லைனுக்கு வரப்போ மட்டும் அவுட்லைனுக்கு மேலேயே ஸ்டிச் போட்டு அவுட்லைனுக்கு மேலே தான் லாக் ஸ்டிச் போடுறோம். அதாவது அந்த ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்துட்டு லாக் ஸ்டிச் அவுட்லைன் மேலேயே தான் போடணும் செகண்ட் லைனில் மட்டும். அதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும்போது பாருங்கள், அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, தென் அவுட்லைனுக்கு மேலேயே வந்துட்டு நீங்கள் லாக் ஸ்டிச் போடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி லைன் போட்டுகிட்டே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் போக போக பழகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா லைன் தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அப்படியே போட்டு பழகிடுவீங்க. சரிங்களா? ஸோ பிகினர்ஸுங்கிறனால நீங்கள் கொஞ்சம் லைன் போட்டுகிட்டே ட்ரை பண்ணுங்கள். நான் நீடில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சில் நம்ம இந்த ஸ்டிச் முடிக்கிற வரைக்குமே 14 நம்பர் நீடில் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் நீடில் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதனால தான். ஓகேவா? இப்போ பாதி தூரத்துக்கு இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இருங்க, இதை முடிச்சிடலாம். சரிங்களா? இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இங்கே மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறோம். அவுட்லைனுக்கு உள் பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே லாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இதோட நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம். த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ண வேண்டாம். த்ரெட்டை கட் பண்ணாமல் இந்த ஸ்டிச் போட்டு வரலாம். அது எப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு லாக் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோமா, லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதாவது ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு த்ரெட்டை அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு 2-3 செயின் போட்டுட்டு அப்படியே அங்கேயே நம்ம த்ரெட்டை விட்டுறோம். அதாவது பேக் சைடாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு போக வேண்டாம், கொஞ்சம் பின்னாடி திருப்பி த்ரெட்டை பேக் சைடாக கொண்டு போயிட்டு ஒரு 4-5 செயின் அப்படியே த்ரெட்டை இழுத்துக்கோங்க. ஒரு 4-5 செயின் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், த்ரெட்டை அப்படியே அந்த பக்கம் பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு நீடில் வெளியே எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம போடும்போது த்ரெட்டு வந்துட்டு கீழே அடுத்த வேறு கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் கீழே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த கலர் நூல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கலர் நூலை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம த்ரெட்டை தள்ளி வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸ்டிச் பண்ணி தள்ளி வச்சுக்கிறோம். அதை அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி நான் வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு நான் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மேல் பக்கமாக இருந்துட்டு நான் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக இருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அவுட்லைன் மேலேயே வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல தான் ஸ்டிச் வந்துட்டு எப்பயும் போல தான் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ ஆகும். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் மேல் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேல் லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், மேல் லைனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது ஸ்டிச் நம்ம எப்படி போட்டுட்டு வந்தோம், அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலே லாக் ஸ்டிச்சு, அப்படி தானே நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி அதே டைப்லேயே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கலர் நூலையும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? பட் ஸ்டிச்சோட ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? இதில் ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பிங்க் கலர் நூல் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துட்டு அது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவீங்க. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில்க் த்ரெட்டு தான் இதுக்கு முழுக்க நம்ம யூஸ் பண்ணணும்.
ஒரே கலர் த்ரெட்டாகவும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச் எப்பயுமே நீங்கள் வந்துட்டு பொறுமையாக போடுங்க, இல்லை இங்கே வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லாக் ஸ்டிச்சும் வந்துட்டு குட்டியாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட வேணாம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு அவுட்லைனை வந்துட்டு லுக்காக காட்டாது, கொஞ்சம் அசிங்கமாக காட்டும். ஸோ அதனால் லாக் ஸ்டிச்சையும் நீங்கள் வந்துட்டு குட்டியாக போடுங்க, சரிங்களா? லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான், புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் கீழ்ப்பக்கமாக நான் வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, எங்கே உங்களுக்கு முடிக்கணும்னு தோணுதோ அங்கே முடிச்சுக்கோங்க, ஓகேவா? கரெக்டாக நல்லா வந்தோடனே நீங்கள் முடித்து என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிச் நம்ம எப்படி போட்டு வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த த்ரெட்டு அவ்வளோதான். ஸோ அதனால் சின்ன சைஸ் அளவு தான் லைன் போட்டு நான் இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம் இல்லையா ப்ளூ கலரு, அதே தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த த்ரெட் எடுத்தோடனே இந்த த்ரெட் அப்படியே கலந்துக்கிட்டு வந்துடுச்சு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நாம் அங்கே எண்டு நாட் போடலை. எண்டு நாட் போட்டிருந்தா தான் உங்களுக்கு அந்த த்ரெட்டை வந்துட்டு எடுக்கும் போது என்ன ஆகாது, இப்படி கலண்டு வராது, சரிங்களா? இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, த்ரெட்டை கட் பண்ணாமல் போடணும்னு நினச்சிங்கன்னா எண்டு நாட் போட்டுட்டு அந்த நான் சொன்ன மாதிரி த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? என் நாட் போடாமல் வெறும் லாக் ஸ்டிச், அதாவது ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நம்ம அவுட்லைனுக்கு மேலே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டோம்ல குட்டி செயின், அந்த லாக் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த த்ரெட்டை நீங்கள் வேணுங்கிறப்ப எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். லாக் ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்துட்டு பிரிஞ்சு வராது, நீங்கள் எடுக்கும் போது கரெக்டாக அப்படியே வந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணி நாட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான், உங்களோட விருப்பம் தான் அது. ஓகே, இந்த த்ரெட்டை நம்ம அப்படி கண்டினியூவாக தான் போட்டு வர போகிறோம் இல்லைங்களா? நம்ம கட் பண்ணல, அந்த த்ரெட்டை அந்த சைடு என் நாட் போட்டு அப்படியே கொண்டு வந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். இப்போ நான் திருப்பியும் மேல் லைன்லேருந்து நான் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு மேலேயே லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே லைனுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போடுறோம். அதாவது கீழ் லைனில் செகண்ட் லைனில் வந்துட்டு அவுட்லைனுக்கு மேலேயே தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும், லாக் ஸ்டிச் வரும், சரிங்களா? கண்டினியூ தான் அதோட அதாவது ஃபஸ்ட் நம்ம எப்படி ஸ்டிச் போட்டிருந்தாமோ அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். நான் உங்களுக்கு திருப்பி சொல்லணுங்கிற தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வாங்க. அந்த கார்னர் பகுதிக்கிட்ட முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துறேன். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஹோல்ஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்லைன் ஒரு ஸ்டிச் வந்துட்டு கொடுத்துடலாம். அதே த்ரெட்டில் சில்க் த்ரெட்லேயே நம்ம யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு அவுட்லைன் செயின் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு நினச்சி வருத்தப்பட வேண்டாம், அந்த ஹோல்ஸ் வரத்தான் செய்யும் இந்த கிளாத். அந்த மாதிரி இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக போடணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம நெக் லைனில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? இது நெக்கில் ஸ்லீவ்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பார்டராக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வரும்போது பொறுமையாக போடணும். பிகினர்ஸ் நீங்கள் அடிக்கடிக்க த்ரெட்டு கட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதில் பார்த்து பண்ணணும். ஓகே, இந்த கார்னர் கிட்ட எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கவனமாக கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் ஷார்ப் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போட்டாகணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்னர் கிட்ட வரும்போது கார்னருக்கு மேலே, அதாவது அவுட்லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம், ஓகேவா? இங்கே வந்துட்டு அதே மாதிரி தான், அவுட்லைனுக்கு உள் பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலே லாக் ஸ்டிச், அங்கே அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், அவுட்லைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேல் பக்கம் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலே லாக் ஸ்டிச்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த கீழ்ப்பக்கமாக இந்த சைடில் வரும்போது அவுட்லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
கார்னர் கிட்ட வரும்போது நீங்கள் இப்படி தான் ஸ்டிச் போடணும். வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் வரதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கார்னர் கிட்ட அந்த கூர்மையான பகுதி இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்துட்டு நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் வந்துட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு அந்த ஸ்டிச்சை சுற்றி வந்துட்டு ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைடு பண்ணுறதுக்காக அவுட்லைனாக செயின் ஸ்டிச் வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோல்ஸ் தெரியாது. நான் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அந்த கார்னரில் நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்தே கூட நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் அவுட்லைனாக கொடுத்து கூட நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் 0.4 mm நீடில் யூஸ் பண்ணி சுகர் பீடு கொடுத்து அவுட்லைன் வந்து நான் முடிச்சிருக்கேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.